greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஓவரால் மார்க்ஸ் 50 மார்க்ஸ். ஆல்ரெடி நம்ம 4 மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் அது வந்து ஒரு 3 to 4 கொஷின் பேப்பர். நீங்கள் வந்து மேக்ஸிமம் 8 கொஷின் பேப்பராவது ஏதாச்சும் கொஷின் பேப்பர்ஸ் மேக்ஸ் கொஷின் பேப்பர் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் போர்ஷன்ஸு நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 7 மார்க்ஸ் வந்து 1 மார்க்ஸு. நம்ம மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே ஒரு 8 to 10 மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். அதில் நீங்களே டெஸ்ட் எழுதி என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. 7 out of 7 வாங்குற அளவுக்கு 1 மார்க்ஸில் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க. And then Roman number 2 பார்த்தீங்கன்னா 2 mark questions, answer any 5 question. Question number 14 is compulsory. So 14 question compulsory அப்படின்னும் போது நம்ம வந்து ரிமைனிங் இருக்கிற அந்த அதாவது 8, 9, 10, 11, 12, 13 இந்த 6 கொஷின்ஸில் எனி 4 நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். 14th கொஷின் கம்பல்சரியாக நம்ம அட்டன் பண்ணணும். நம்ம இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்றதையும் அப்லோட் பண்ணியிருப்போம். எது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 2 மார்க்கில், எது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் சம்ஸ் என்ன இம்பார்ட்டண்ட், எக்ஸசைஸ் சம் என்ன எந்த சம் இம்பார்ட்டண்ட், 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்து 6 கொஷின் பேப்பர்ஸில் 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா ஓவரால் நம்ம வந்து பப்ளிக் வரைக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் ஒரு டைமும் நம்ம வந்து அந்தந்த சாப்டருக்கானது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ செகண்ட் மிட் டெர்முக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ஹாஃப் இயர்லிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதனால் நல்லா தரோவாக படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 3ல ஆன்சர் எனி 5 கொஷின்ஸ். இதில் 21st கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின் 5 மார்க் கொஷின்ஸாக. ஸோ 5 மார்க் கொஷின்னும் போது நீங்கள் வந்து நல்லா பாருங்கள். ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் பித்தாகரஸ் தியரம் எந்த கொஷின் கிளியராக தெரியுதோ அந்த கொஷினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அந்த கொஷின் நம்பர் ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக நீங்கள் மாற்றி எல்லாம் போடலாம் இல்லையா. ஏன்னா நம்ம வந்து கொஷின் வேறு கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு கொஷின் நம்பர் போட்டாலுமே நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாலுமே அது ராங்காக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் ஃபியர், நர்வஸ், இந்த போடும்போது ஏதாவது டென்ஷன் ஆகிட்டோம் தப்பாக வருது அப்படின்னும் போது கொஞ்சம் என்ன ஆகிடுவோம், கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதனால் அந்த ஒரு நர்வஸ்னஸில் பதட்டத்தில் நம்ம கொஷின் நம்பர் ஒன்ஸ் ஃபைனலாக ரீசெக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சம் அட்டன் பண்ணியிருக்கோம், இந்த நம்பர் தான் போட்டிருக்கோமா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் எல்லாம் வந்து தியரம்லாம் வந்து நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. நம்ம அதையும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். இது 5 மார்க்ஸில் 21st கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். அண்ட் தென் ரோமன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங். 1 மார்க்குக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்னா ஜாமெட்ரி சொல்லியிருக்கோம். அந்த 8 மார்க்ஸ் அதில் கம்பல்சரி நமக்கு மிஸ் ஆகக்கூடாது. 8 + 7 15 மார்க்ஸ் நமக்கு இதிலே கவர் ஆகிடுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டில் எது கிளியராக தெரியுமோ அந்த கொஷின் நம்பர் 22 போட்டுட்டு நீங்கள் அதை தெளிவாக அட்டன் பண்ணுங்கள். இதுலேயும் 8 மார்க்கில் அரை மார்க்கோ கூட குறையக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஏன்னா 8 + 7 15 மார்க்ஸ்க்கு நமக்கு எந்த ஒரு 1 மார்க்ஸில் எந்த மார்க்ஸும் மிஸ் ஆகக்கூடாது. ஜியாமெட்ரி பொறுத்த வரைக்கும் எந்த மார்க்கும் மிஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.